ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ வீடியோ. இது வீடியோன்னு சொல்லுங்கள், இது வந்து ஒரு vlog. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு vlog எடுக்க போகிறேன். இந்த டிஜே கிம்பிள் வச்சுட்டு, இந்த கிம்பிள் வந்து vlogக்கான கிம்பிள்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து இந்த vlog எடுத்து எப்படி கரெக்டாக இருக்கா எடுத்து இது ஒருத்தையும் தக்க முடியாதனால கரெக்டாக இருக்கா நான் வந்து பார்க்க போகிறேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு vlog. இப்போ மணி வந்து காலைல 6 மணி. இப்போ நான் மேலே வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இது இருக்குங்க, தெரியுதான்னு தெரியலையே, கொஞ்சம் இருக்குது, ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அது எலின்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நம்ம வந்து மேலே போகிறோம். டம்பிள்ஸ் எடுத்துகிட்டு, டம்பிள்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன். நான் இங்கே 2 டம்பிள்ஸ் இருக்குது, அது போக அது அங்கே இருக்குது. எல்லாம் செதறி எனக்கு ரூம்குள்ளே. இப்போ நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போகலாம். நான் வந்து இடியும் கையில் வச்சுக்கணும். நான் வந்து டம்பிள்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். லைட்டாக மூஞ்சில் அடிக்குது, சரி பரவாயில்ல. அதில் நான் போட்டு எடுத்துகிட்டு போக போகிறேன். நான் உங்களுக்கு மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். இந்த கிம்பில் ஒரு மாதிரி ஆக்வர்டான சுச்சுவேஷனாக இருக்குது எனக்கு. ஏன்னா சுற்றி வீடு இருக்குங்க பாருங்க, இங்கே சுற்றி காமிக்கிறேங்க பாருங்கள். சுற்றி இங்கே வீடு மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் அந்த சுடுகாடு வேறு அங்கே இருக்குது. இன்னும் தெரியுதா? சுடுகாடு வேறு அங்கே தான் இருக்குது. சுடுகாடு தாங்க ஒரு மாதிரி பயமான சுடுகாடு. சுற்றி ஃபுல்லாமே வீடு தான் இருக்குது. சுற்றி இப்போ ட்ராக் மூட்டில் போட்டிருக்கேன், அதனால் தலையில் டான்ஸ்டாக சாப்பிட்றேன். இங்கே ஃபுல்லாக வீடு தான் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஆக்வர்ட் சுச்சுவேஷனாக இத்தனை பேர் கிம்பில் வச்சுக்கிட்டு நான் இங்கே யாருன்னா இங்கே நான் ஆரம்பிச்சது இங்கே மாதிரி இங்கே சுற்றி யாருக்குமே தெரியாது. சரௌண்டிங்கில் பக்கத்து வீட்டுக்கு மட்டும் தான் தெரியும். நான் இன்றைக்கி ஒரு சும்மா vlog-ஆக ஒன்று எடுக்கலாம், எப்படி இந்த கிம்பிள் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இது இப்போ தான் வாங்கியிருக்கோம், அதனால் வந்து நம்ம இது டெஸ்ட் பண்ணணும், நிறையா பண்ணணும். அது ஒரு வீடியோவாக பண்ணலாம், இது சும்மா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு vlog-ஆக எடுத்துகிட்டு இப்போ நான் மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். வந்து மொட்டை மாடி நல்லா காற்று வருது. இப்போ நான் இந்த கிம்பிள் எங்கே செட் பண்ணுறதுன்னு தெரில. இந்த ட்ராக்கிங் வேறு அப்போ மிஸ் ஆகுதா இல்லையா கரெக்டாக இருக்குது. சரி, நம்ம போய் கிம்பிளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டம்பிள்ஸ் இப்போ நான் கீழே போக போகிறேன். ஏன்னா ஒர்க் அவுட் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. 10 நிமிஷம் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அவ்வளோ. அதுக்கு மேலே பண்ண மாட்டேன். அதுக்கு மேலே பண்ணால் ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே பண்ணலாம். ஆனால் எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் தப்பாக பண்ணியா என்ன பண்ணி தெரியல, மூக்கில் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு திடீர்னு கட்ட மூக்கில் இருந்து அன்னிலேருந்து அவ்வளோக்கா ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லைங்க. நான் வந்து நேற்றே 2 3 நாள் பண்ணாமல் தான் இருந்தேன். சரி, ஒரு vlog எடுக்கிறவங்க அந்த vlog-ல ஆச்சு காமிக்கலாம் அப்படின்னு நான் வந்து இன்றைக்கி இந்த முடிவு எடுத்து இங்கே வந்திருக்கேன். ஏன்னா இப்போ வந்து எல்லாம் ஆகிடுச்சு. இப்போ தான் ஒரு வாரம் ஸ்கூல் லீவ் விட்டெல்லாம் இப்போ தான் ஸ்கூலுக்கு கிளம்புறதுனால இங்கே ஃபுல்லாக இந்த ஸ்கூல் பஸ்ஸெலாம் சுற்றிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பஸ் வர டைம் ஆகிடுச்சு, அது இதெல்லாம் ஆயிடுச்சு. மணி 7 மணின்னு நினைக்கிறேன். அந்த 6 மணிக்கு வந்து இப்போ மணி 7 மணி. இது வந்து டக்கு திரும்பிடுது, ஏன்னு தெரில. டெமோ மோடில் இருந்துச்சு இவ்வளோ நேரம். அது என்ன பண்ணுச்சு, டக்கு இந்த பக்கம் திரும்புது, அந்த பக்கம் திரும்புது, மேலே போகுது, கீழே வருது, இப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நான் டவுன் ஆஃப் பண்ண இப்போ டக்குன்னு இந்த பக்கம் தெரிஞ்சிருச்சு. அந்த இன்னொரு வந்து அது லெவல் கீப் பண்ணால் சரியாயிடும். ஆனால் அது இல்லை, அது தெரிஞ்சிருந்து அதாச்சும் பண்ணிடுறோம். 12,000 போனால் பரவாயில்லன்னு. இப்போ நான் வந்து கீழே போய் ஏதாவது ஒரு ஆச்சுன்னா அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் போய் பட்டாசு வெடிக்க போகிறேன். நான் போய் வந்து பட்டாசு வெடிச்சிட்டு விளாக் நான் என்ன காலைல பண்ண விளாக்லேருந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலை, ஒன்றுமே ஸ்ட்ரைக் ஆகலை. அதை நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் பேச முடியும். சில இஷ்யூஸ் பற்றி பேசணும். என்னோடய இஷ்யூ கிடையாது, நடந்துகிட்ருக்குற இஷ்யூ. அதாவது நம்ம டே டு டே டேஸில் பார்க்குற இஷ்யூ நடந்துகிட்ருக்கிறது வந்து நான் வந்து பேச போகிறேன். நான் அதை பேச வேணாம் தான் இருந்தேன். நம்ம எதுக்கு இந்த கான்ட்ரவர்சி உள்ளே நோங்கணும், நம்மளுக்கு அந்த கான்ட்ரவர்சியில் தேவையா அப்படின்னு தான் இருந்தேன். பட் நான் எனக்கும் சொல்லிட்டு இருந்துச்சு, அதை பேசி தான் அவனை அதனால நான் வந்து அதை பேச போகிறேன். நான் வந்து இப்போ தான் அந்த பட்டாசு வெடிக்கிற வீடியோ வந்து எடுத்து முடிச்சேன். இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். அது நீங்கள் டைம் லேப்ஸில் பார்க்க போகிறீங்க. ஹாய் கைஸ், இது வந்து இந்த பட்டாசு வெடிக்கிற வீடியோ வந்து இதுக்கப்புறமே தான் வரும். ஆனால் சாரி, அதை நான் ஒழுங்காக இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் வரும். நான் ஏன் இந்த வீடியோ வந்து அதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணுறேன்னா,
ஏன்னா இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இஷ்யூ பற்றி பேசியிருக்கேன். அது வந்து இப்போயே போஸ்ட் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கனால தான் இப்போ பேசியிருக்கேன் கைஸ். இதுக்கப்புறமா எனக்கு நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கேன். ஸ்டேட் நம்மளோட விளாகோட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த விளாக் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரில, நான் போய் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணி போட்டுறேன். நம்ம வந்து கடைசி பண்ணிட்டோம். நம்ம விளாகோட ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். ஃபைனல் டச் என்னென்னா, நான் அந்த பேஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் தான், பிக் பாஸ் பற்றியோ, இந்த திவாகரை பற்றியோ, அரவ சங்கர் அவங்கள பற்றியோ நான் என்ன வந்து பேசணும்னு நினச்சேன்னா, அவங்க வந்து வெளியே இருந்த வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ உள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காங்க. திவாகரை மட்டும் அப்பப்போ கொஞ்சம் அந்த ஆக்டிங் பண்ணுறதா இருக்கக்கூட தான் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் அவர் குறைச்சிக்கலாம், அவ்வளோதான் என்னோடய பாயிண்ட். என் பாயிண்ட்டுங்கிறது அவ்வளோ மட்டும்தான். அதெல்லாம் வந்து பிக் பாஸ் வந்து லைவ்னு சொல்கிறாங்க. அது லைவ் சத்தியமாக சொல்கிறேன். என்னால் அது ப்ரூவ் கூட பண்ண முடியும். அது லைவ் கிடையாது, அது ரெக்கார்டட். நீங்கள் அது வந்து ரெக்கார்டட் இன்ட்டு லைவ்னு கூட போடுங்க, ஆனால் லைவ்னு மட்டும் போடாதீங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் லைவ்னு போடுறீங்க, அது லைவ் கிடையாது. நான் இப்பவும் சொல்கிறேன், அது வந்து லைவ் கிடையாது. அது நீங்கள் லைவ் போடுறதில்ல. ஏன்னா நீங்கள் அக்டோபர் 8 நீங்கள் அக்டோபர் 8 நைட் மணி என்ன, மணி 5 6 இருக்குன்னு நினைக்கிறேன் மணி. இப்போது நான் வந்து நான் இன்றைக்கி வந்து அந்த பாரோக்காவோட சண்டை ஒன்று போகும். அது குயிக், அது வந்து அந்த சீமாரை தட்டின மாதிரி இந்த ஒரு பிரச்சனை போய் நான் அது வந்து குயிக்குன்னு சொல்லி அது வந்து இன்றைக்கி நான் அது வந்து இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் வந்து அதை செக் பண்ணேன். 4:40 தான் அது வந்து அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சு. 4:42 4:43 அந்த அப்போ தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிது. அது குயிக் மஜா இப்படி தட்டாதீங்க, இப்படி உதறாதீங்கிற பிரச்சனை அப்போ தான் ஆரம்பிச்சிது. எனக்கு இந்த பிரச்சனை எப்படி இதே 8ஆம் தேதி 1 மணிக்கு 12:30 மணிக்கு எனக்கு எப்படி தெரிஞ்சுது? நான் ப்ரோமோ பார்த்தேன். எனக்கு ப்ரோமோவில் எப்படி தெரிஞ்சுது? யார் எடிட் பண்ணுறா? சரி, அப்போ எடிட் பண்ணால் யாரும் உங்களை ஹேக் பண்ணி போடுறாங்களா? அவ்வளோ ஹேக் பண்ணி போகிற அளவு நீங்கள் ஒரு தண்டமான ஒரு சர்வர் வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள். இங்கே வந்து உங்களை ஒருத்தர் ஹேக் பண்ணி போகிற அளவு, உங்களோட சர்வரை ஒருத்தர் ஹேக் பண்ணி போடுற அவ்வளோ மட்டமான சர்வராக நீங்கள் வச்சுருக்கீங்க. இல்லை அப்போ எதுக்கு நீங்கள் லைவ்னு போடுறீங்க? இதில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சனை இருக்குங்க. அதெல்லாம் இந்த திவாகரையும் இந்த பார்வையும் ஏன் இந்த டார்கெட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியும். இந்த அரவா சின்க்ளியராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த இந்த பொண்ணு மீன் குடும்பத்தில் வந்த பொண்ணு ஒன்று இருந்ததில்ல, அது பேர் எனக்கு தெரியாது. அப்போ ஏன் அரவா சின்க்ளியர் திவாகர் தெரியுதுன்னா, ஏன்னா நம்ம வந்து அவங்க அதிகமாக பார்த்துருக்கோம். நான் அந்த மீன்கிற அவங்களும் பார்த்துருக்கேன். அவங்க அவ்வளோலாம் பார்த்தது கிடையாது. இந்த அரவா சின்க்ளியரை எனக்கு வந்து இந்த பிக் பாஸில் சண்டை போடும்போது தான் எனக்கு அவங்க பேரே ரிஜிஸ்டர் ஆச்சு. அது வரைக்கும் எனக்கு வெறும் இந்த பார்வாக்காவோட திவாகர் அவரோட மட்டும்தான் எனக்கு வந்து ரிஜிஸ்டராக இருந்தது. அந்த திவாகரையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வாக்காவும் இவங்க வந்து ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அது எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீலிங் இருக்குது. அதில் நான் 24/7 பார்க்குறனால அந்த ஃபீலிங். நான் வந்து நீங்கள் இந்த 1 மணி நேரம் பார்க்கறனால உங்களுக்கு ஃபீலிங் வராதுன்னு நினைக்கிறேன். நான் 24 மணி நேரமும், நான் வந்து 24 மணி நேரம் 21 எவ்வளோ முடியுமோ எனக்கு தூங்கும்போது மட்டும் தான் நான் பார்க்குறதில்ல. அப்போது சொல்லிட்டு எந்திரிச்சுனா அதான் கொஞ்சம் செக் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வேலை கிடையாது, வேலை விட்டு தான் உட்காந்துருக்கேன். நான் வந்து அதை செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். டெய்லி உட்காந்து செக் பண்ணுறேன். அப்போல்லாம் வந்து நான் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த பிரச்சனை எப்படி நடக்குது, இந்த பிரச்சனை எப்படி நடக்குது. இவங்க 2 பேரும் கார்னர் பண்ணுறது மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க, திவாகரையும் பார்வக்காவையும். நான் 2 பேரும் அவங்க சப்போர்ட் கிடையாது. ஏன்னா ஜென்ரலாக சொல்கிறேன், அதாவது ஒருத்தர் கார்னர் பண்ணி நீங்கள் வந்து வெளியே வரணுங்கிறது வந்து ஒரு அசிங்கமான ஒரு இது இல்லையா? ஒருத்தனை வந்து தள்ளி விட்டு அவனை வந்து முன்னேற விடாமல் தள்ளி விட்டு நீங்கள் வர்றது அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? நான் நீங்கள் கார்னர் பண்ணி நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் சண்டேவோ இல்லை மண்டே நைட்டோ அந்த இந்த மாதிரி தான் இருக்கணும், நீங்கள் தான் அந்த லக்ஸுரியஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லி அதை முடிச்சாங்கல்ல. இன்றைக்கி நைட்டு கிட்டத்தட்ட 1 மணி நினைக்கிறேன், 1 மணியோ 12:30 மணி அந்த கரெக்டான டைமிங் ஆகல. ஆனால் அப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மீன் கடை அந்த மீன் பொண்ணும் அந்த இன்னொரு ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா பேர் அந்த 2 பேரும் எனக்கு அக்கா தான். நான் சொல்கிறேன், ஒருத்தங்க தான் பேர் எனக்கு மறந்து போச்சு. இந்த அம்மா அப்பா கூட இல்லைன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த சொல்லி அவங்க வந்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை நம்ம வந்து அவங்க 2 பேரும் வந்து இந்த லக்ஸுரியஸ் அவங்க அந்த வீடு சேர்ந்தவங்க தான். திவாகர் வந்து குமிச்சு கூட்ட முடியாது, அவனை குமிச்சு கூட்ட வைங்க. அவன் என்ன பண்ண முடியாது அந்த வேலையை அவனுக்கு வாங்குங்க. அது என்னது? அதுக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி தானே. நீங்கள் வந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு திவாகரை பிடிக்கலன்னா நீங்கள் வந்துட்டு பேசாதீங்க. அவர்கிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உள்ளே வந்தோடனே எல்லோரும் அவரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுறாரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன நீங்கள் கார்னர் பண்ணுறது என்ன? இப்போ கனி அக்கா அங்கே இருக்காங்க, அவங்க சமைக்கிறாங்க, சமைக்க தெரியுது, அவங்க சமைக்க வருவாங்க. இப்போ அவங்க இப்போ இங்கே யாருமே வந்து இப்போ கனி அக்கா வந்து சமைக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இது வந்து கார்னர் பண்ணுற மாதிரி தானே. இது வந்து கார்னர் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தான் நான் கேள்வி கேட்குறேன். இது வந்து நீங்கள் கார்னர் பண்ணுற மாதிரி தான். தயவு செஞ்சு இது என்ன திவாகர் உள்ள கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, வெளியே கூட்டிகிட்டு போங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? கரெக்டு தான், அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரும் நிறைய டிஸ்டர்பிங் பேச நிறைய வெளியே இருக்காங்க. சரி, அவர் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவர் கேமை பார்த்தா நம்ம இது பண்ண முடியும். அதுக்குன்னு அவர் பண்ண வச்சு நம்ம வந்து ஹேட் பண்ண முடியும். அவரும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த ஜாதி பற்றி பேசுகிறது,
எனக்கு ஒன்றே மட்டும் புரியல. எனக்கு இன்னொரு கவலையும் இருக்குது. நானே சொல்கிறேன், யோசிக்காதீங்க. இந்த ஜாதி பற்றி பேசணும்னா எதுக்குள்ளே கூட்டிகிட்டு வரீங்க? ஆனால் உள்ளே யாருமே அந்த ஜாதி பற்றி பேசலை. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பேசிடாதீங்க. பேசுனீங்கன்னா தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி, திவாகராக இருந்தாலும் சரி, தூக்கி அப்படியே வெளியே போடுறேன். நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கணும் கூட அவசியம் கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டோம், மக்கள் யார் ஓட்டும். அவன் ஏதாவது அங்கே உள்ள ஜாதி பற்றி பேசினானா தூக்கி வெளியே போட்டுருங்க. நான் அவ்வளோதான். நாங்கள் யாருமே நீங்கள் எது தூக்கி போட்டு நாங்கள் யாருமே கேட்க மாட்டோம். நாங்கள் யாருமே இந்த ஜாதி வெறி பிடிச்சவங்க இருக்காங்க பார்த்தியா, பரதேசி பசங்க, கட்டத்தை பேசக்கூடாதா, அவனுங்க மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க தவிர நாங்கள் யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். நீங்கள் அவனை தூக்கி எங்கள்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை அந்த பேக் டோர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பேக் டோர்லேயே கூட்டிகிட்டு போய் எட்டி வச்சுருங்க. வெளியில் அவனை உள்ளே கூட்டிகிட்டு வராதிங்க. திவாகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பிக் பாஸில் இருக்க யாராக. ஏன்னா இப்போ இந்த தடவை போயிருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கோளாறு பிடிச்சவங்க நான் எனக்கு ஒரு தோணுது. அந்த திவாகராக இருக்கட்டும், இந்த அரோசிங்கில் அதுவும் இந்த இன்னொருத்தன் அந்த பரதநாட்டியம் ஆடுவான்ல அவன்லாம் எதுக்குள்ளே குடி பண்ணீங்க? அவன் என்ன பண்ணிட்டான்? நான் ஒன்று சொல்லிட்டான். அவன் ஒரு இதாக இருந்தான்ல, இந்த பரதநாட்டியம், பரதநாட்டியமாக அது என்ன ஒரு கலை, அந்த கலையில் ஒரு ஃபேமஸாக இருந்தார்ல. அப்போ நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் எல்லாருமே பெருமைப்பட்டிருப்போம். சரி, அவங்க கரெக்டாக டிசர்விங் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்? அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்? அந்த அது காசிக்கு போகிறேன். நான் காசிக்கு போகிறேன் தப்புன்னு சொல்லலை. நீங்கள் லிஸ்ட்டு அப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுறாதீங்க, தப்புன்னு சொல்லலை. அங்கே போய் அவர் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக மாற்றினார். அதுக்கப்புறம் அவர் மேலே அவ்வளோ கான்ட்ரவர்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க ஒய்ஃப் ஏதோ சண்டை போடுறாங்க, அதை பேசக்கூடாது, பாக்கி பரவாயில்ல, அவங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லி அந்த கான்ட்ரவர்சி முடிஞ்சு தான் இப்போ வந்துச்சு. அந்த கான்ட்ரவர்சி முடிக்கிறப்ப நீங்கள் பிக் பாஸ்குள்ளே குடிச்சிருந்து உங்கள் டிஆர்பி ஏற்றுறக்காக, உங்கள் டிஆர்பி ஏன்னா எந்த பிக் பாஸ்க்கும் சரி, இப்போது பிக் பாக்ஸ்னு ஒரு இருக்குது. பிக் பாஸ் இப்போது சீசன் 8 வரைக்கும் இருந்த ஹர்ட்டுக்கும் சீசன் 8க்கே இருந்த ஹர்ட்டுக்கு எப்போ ஆரம்பிச்சு, சீசன் 7க்கு இருந்த ஹர்ட்டுன்னு நினைக்கிறேன். அது எப்போ ஆரம்பிச்சதுன்னா கடைசியில் தான் ஒரு 10 நாள் 15-20 நாள் கழிச்சு தான் அது ஆரம்பிச்சு. ஆனால் இப்போ இந்த பிக் பாஸ் 9ல் 2வது நாள் 1வது நாள் ஏன் என்ட்ரி ஆனோடனே நீங்கள் இங்கே விஜய் டிவியில் 6 மணிக்கு ஆரம்பித்தாங்களா, நீங்கள் போயிட்டுருக்கு. நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், வந்துடுச்சு திவாகர் எதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க, திவாகர் எது கூட்டிகிட்டு வந்தீங்க. நானும் தான் கேட்குறேன், எது கூட்டிகிட்டு வந்தீங்க? சரி, அப்போ உள்ளே போய் கொஞ்சம் விளாண்டு தானே இருக்காரு, அவர் ஆக்டிங் பண்ணுற கூட தடுக்கட்டும், அவ்வளோதான். இந்த வீடியோ பெருசாக போக எனக்கு விருப்பம் இல்லை. அது இல்லாமல் இது ஒரு ஈஸியான ஒரு ஜாலியான விளாகாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கண்டெக்ட்லாம் பேச வேணாம் தான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி கண்டெக்ட்லாம் எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இது ஒரு வேஸ்ட்டான வேலை, நம்மளால் நம்மளோட சேனல் ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னோடய மனசும் என்னோடய மூலியும் என்னை கட்டுப்படுத்த முடியல என்னால். அதனால் நான் இந்த கொட்டி தீர்த்துட்டேன். இது முன்னாடியே வந்துடும். பட்டாசு அந்த ரூஃப் டாப் வீடியோ ஃபஸ்ட்டு படத்தை போட்டிருக்கேன். செகண்ட் பார்ட் இன்னும் இருக்குது, அது வரும். அதுவும் நிறைய வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இதை போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த ஒரு டாப்பிக்காக ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணிடுவேன். யாரும் கோச்சுக்காதீங்க, என்னடா ஒழுங்காக போஸ்ட் பண்ண மாட்டேன்றேன்னு. மறக்காம லைக் படம் தட்டி விட்டுக்கோங்க. பீஸ் அவுட். ஐ வில் see you in the next video.